இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி சுற்றுச்சூழல் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, தேனீக்களோட பங்கு பாத்தீங்கன்னா அளப்பரியதா இருக்குது. அப்படி தேனீக்கள் என்னதான் பண்ணுது? தேனீக்கள் இந்த அளவுக்கு நம்மளோட சுற்றுச்சூழல்ல ரொம்ப முக்கியமான ஒரு பூச்சினமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லா நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பூமியில உணவு உற்பத்தி, பல்லுயிர் பெருக்கம், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம், இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்களை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இப்படி தேனீக்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எப்படி இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மகரந்த சேர்க்கை. ஸோ மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது சில காய்கள், பழங்கள் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய பூக்களில் மகரந்தம் இருக்கும். அந்த மகரந்தம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூவில் போய் அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனப்பெருக்கம் பண்ணும். ஸோ அதுவாக தானாக போயிடாது. ஸோ சில பூக்களில் சில பூச்சிகள் வந்து உட்கார்ந்துட்டு இன்னொரு பூக்களில் போய் உட்காரும் போது இந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுது. ஸோ இந்த தேனீக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூவில் உட்கார்ந்துட்டு இன்னொரு பூவில் போகும்போது இந்த மகரந்த சேர்க்கை வந்து நல்லாவே நடைபெறுது. ஸோ உணவு உற்பத்தி, அதாவது இந்த உலகில் நடக்கக்கூடிய உணவு உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 3ல் 1 பங்கானது மகரந்த சேர்க்கை மூலமாக தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த FAO அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தேனீக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூக்கள்லையும் கண்டிப்பாக இந்த தேனை எடுக்கிறதுக்கு போகும். ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பூக்களில் போகும்போது இந்த மகரந்தம் வந்து அந்த பூக்களில் போயிட்டு காய்கனிகளை உருவாக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பெருக்கம். ஸோ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த உலகம் வந்து சமநிலையாக இருக்கணும் அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த பயோடைவர்சிட்டியில் இந்த தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அளப்பரிய பங்கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது சில காட்டுப்பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்களை மட்டுமே இனப்பெருக்கத்துக்கு முழுவதுமாக நம்பி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு வனப்பகுதி உருவாகணும் அப்படின்னா அந்த தாவரங்கள் வந்து அப்படி பெருகிட்டே வரணும். ஸோ காய்கனிகள்லாம் நல்லா உருவாகணும் அப்படின்னா இந்த மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக நடந்தாகணும். ஸோ இந்த தேனீக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கள்லேருந்து இன்னொரு பூக்களுக்கு போய் இந்த தாவரங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மகரந்தத்தை கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சில காட்டுப்பகுதிகள்லாம் இந்த தேனீக்களை முழுவதுமாக நம்பி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த காட்டுப்பகுதிகள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சார்ந்து இருக்கக்கூடிய பூச்சிகள், அதுக்கப்புறம் அந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய இந்த பாலூட்டிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்படையும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு இந்த தேனீக்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு பயிர் உற்பத்தி. உணவு பயிர் உற்பத்தியில் இந்த தேனீக்கள் பார்த்தீங்கன்னா அளப்பரிய பங்கை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மகரந்த சேர்க்கை நடைபெற்றுச்சு அப்படின்னா காய்கனிகள்லாம் அதிகமாக உருவாகும். ஸோ இந்த காய்கனிகள்லாம் நல்லா கிடைச்சிது அப்படின்னா விவசாயிகள் அவங்களுக்கான வருவாயை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து இந்த தேனீக்களை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சமநிலை. அதாவது இந்த சில தாவரங்கள்லாம் வந்து தேனீக்களை முழுவதுமாக நம்பி இருக்காங்கன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தாவரங்களை நம்பி இருக்கக்கூடிய பூச்சிகள், பாலூட்டிகள், விவசாயிகள், அதுக்கப்புறம் மனிதர்களாகிய நம்ம இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேனீக்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது தேனீக்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ தேனீக்களோட எண்ணிக்கை கம்மியாகும் போது சுற்றுச்சூழலோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த சுற்றுச்சூழல் அமைப்பு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தேனீக்களோட அளப்பரிய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து சுற்றுச்சூழலில் நல்ல விதமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா இந்த தேனீக்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ தேனீக்களை பாதுகாக்கிறது நம்மளோட உணவு பயிர் உற்பத்திக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது.